2040ஆம் ஆண்டுக்குள் பாதசாரிகளின் சதவீதத்தை 13லிருந்து 25ஆக உயர்த்துவதற்கு துபாய் திட்டமிட்டுள்ளது. இதற்காக 6500 கிலோமீட்டர் நடைபாதையினை உருவாக்க இருக்கிறது. 2025ஆம் ஆண்டிற்கான நிதி ஒதுக்கீடானது சட்டத்தின் மூலம் அரசின் செலவு 4691 பில்லியன் ரூபாவாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் கீழ் இயங்கும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சுக்கே அதிகளவான நிதி ஒதுக்கீடு இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் ஒருவர் அவரின் பிரச்சார நடவடிக்கைகளின் பொருட்டு வாக்காளர் ஒருவருக்கான அதிகபட்சமான செலவீடாக 109 ரூபா என தேர்தல் ஆணைக்குழு அதிவிசேட வர்த்தமானியில் வெளியிட்டுள்ளது. மேலும் பாராளுமன்ற தேர்தலில் வாக்காளர் ஒருவரது செலவினம் 114 ரூபாவாகும்.